ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் 8% வாக்கு, நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி. சீமான் அண்ணன் நினச்சிருந்தா அதிமுகவோட போயிருக்கலாம். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் எனக்கு பணம் முக்கியம் கிடையாது, 50 சீட்டு கொடுக்குறான், 2000 கோடி பணம் தரான், எனக்கு பணம் முக்கியம் கிடையாது, இன நலனுக்காக நான் இந்த அரசியல் களத்தில் நிற்பேன்னு அண்ணன் சீமான் அவர்கள் நின்னார். பார்த்தீங்களா? பணம் வேணாண்டா, எனக்கு கொள்கை தாண்டா முக்கியம். நிற்கும் போதே அண்ணன் சீமான் அவர்கள் வெற்றி பெற்றாங்க. தமிழ் தேசிய அரசு வென்றுடுச்சு. இப்போ நாம் அண்ணன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கோம். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறாரு. பார்த்தீங்களா? அதுதாங்க உண்மையான தலைவனுக்கு அழகு. நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் ஆகச்சிறந்த ஒரு தலைவருங்க. இப்போ விஜய் வந்து தனித்து நிற்கிறாருன்னா, தனித்து நிற்கிறேன்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். அவர் எல்லாரையும் ஆட்சியில் போங்க, அதிகாரத்தில் போங்க, என் கூட வாங்க, உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குற அப்படி இப்படி அழைச்சார், கூப்பிட்டு பார்த்தாரு, எல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு மன்றாடினார். ஒரு பயம் வரலைன்னா தனித்து நிற்கிறார். ஆனால் நாம் அப்படி கிடையாது. நாம் தனித்து தான் நிற்போம், தனித்துவமாகத்தான் நிற்போம் என்று நாம் நின்றுவோம். 15 ஆண்டுகளாக நம்ம போராடுறோம், இன உணர்வை கொடுக்கிறோம், சாதியாக மதமாக பிரிந்து கிடந்த தமிழர்களை ஒன்றிணைத்தோம். நாம சினிமா மோகத்தில் இருக்காதடா, நாம் எல்லாம் தமிழர்கள்ரா, நாம திராவிடர்கள் அல்ல. ஒரு உணர்வை ஊட்டி வளர்த்திருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் 15 ஆண்டுகளாக. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, நாளைக்கு முக்கியமான நாளுன்னு சொல்லலாம். மே 4ஆம் தேதி தமிழ்நாட்டு தலையெழுத்தை மாற்றப் போகக்கூடிய ஒரு நாள். பல பேர் வந்து பலவிதமாக கருத்துக்களை கணிச்சிருந்தாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. இது சம்மந்தமாக நாமளும் பேசியிருக்கோம். முக்கியமாக பல கருத்து கணிப்பாளர்கள் திமுக தான் ஆட்சிக்கு வரும், அதிகாரத்துக்கு வரும்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. அதே போல் ஒரு சிலர் அதிமுக வரும்னு பேசினாங்க. இன்னும் ஒரு சிலர் தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்போகுதுங்க, விஜய் தான் முதலமைச்சர் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்து கணிப்பாளர்கள் எல்லாம் கணிச்சிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி பெயரை எந்த கருத்து கணிப்பாளர்களும் பதிவு செய்யலை. மற்றவைன்னு தான் போட்டாங்க. திமுக போட்டாங்க, அதிமுக போட்டாங்க, தமிழக வெற்றி கழகம்னு போட்டாங்க. நாம் தமிழரை மற்றவின் போட்டு அவர்களால் எப்படியெல்லாம் புறக்கணிக்க முடியுமோ அவ்வளவெல்லாம் நாம் தமிழர் கட்சியை புறக்கணித்தாங்க. இந்த கருத்து கணிப்பாளர்களுக்கெல்லாம் நாளைக்கு ஒரு அவர்களுடைய கருத்து எவ்வாறு கணிச்சாங்க, அது உண்மையா பொய்யா என்பது நாளைக்கு தெரிஞ்சிடும். ஒவ்வொரு கருத்து கணிப்பும் நிச்சயமாக இந்த தேர்தலில் பொய்த்து தான் போக போகுது. அதே போல் நாளைய நாளை நாமளும் ரொம்ப வரவேற்கிறோம். என்ன காரணம்னா, கொள்கைக்காக, தமிழ் தேசிய அரசியல் வெல்ல வேண்டும் என்பதற்காக, மேதகுவே பிரபாகரன் அவர்களுடைய தத்துவம் வெல்ல வேண்டும், அண்ணன் சீமான் அவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் வெல்ல வேண்டும் என்று கொள்கைக்காக வாக்கு செலுத்தியவர்கள் எத்தனை பேர் என்பதை நாம் நாளைக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நடிகரை இறக்குனாங்களே, ஒரு திரை கவர்ச்சியை கொண்டு பார்த்தீங்களா, இவர் தாங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர், விஜய்ங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை இறக்கி தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயல்படுன்னு சொல்லிட்டு பல பேர் வேலை பார்த்தாங்க. திராவிட கட்சியை சார்ந்தவர்கள், இப்போ புதுசாக வந்த நடிகர் விஜய் அவர்கள் எல்லாம் யார் வந்தாலும் அண்ணன் சீமானுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் தமிழ்நாட்டில் வாக்கு இருக்குது. கருத்து கணிப்பில் பெயரை கூட போடலனாலும் சீமான் அவருடைய அரசியல் வெல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லாம் வாக்கு செலுத்தியிருக்கிறோம் என்பதை மக்கள் நாளைக்கு நிரூபித்திருக்கிற ஒரு நாளாக நம்ம மே 4ஆம் தேதியை நம்ம பார்க்குறோம். நிச்சயம் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் வெல்லுங்க. முக்கியமாக இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு வீழ்ச்சி என்பதே கிடையாது. இந்த முறையும் நாம் தமிழர் கட்சி முன்பு இருந்ததை விட இன்னும் கூடுதலாக வலிமை பெறும் என்று நம்ம நிச்சயமாக நம்புவோம். காரணம் என்னென்னா, நம்முடைய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் கற்பித்திருக்கிறார், நல்லவர்கள் கூட தோற்கலாம், ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் ஒருபோதும் தோற்பதில்லை. நம்பிக்கை கொண்டு இந்த அரசியல் களத்தில் நம்ம நிற்கிறோம். ஏன்னா ஒரு உழைப்பு இருக்குல்லங்க, நாம் தமிழ் கட்சிக்குன்னு ஒரு உழைப்பு இருக்குல்லங்க. 15 ஆண்டுகளாக அண்ணன் சீமான் அவர்கள் தனித்து போட்டிடுறாருங்க. யாரு கூடயும் கூட்டணி வைக்கல, தத்துவத்தை பேசுகிறாரு. தேமுதிகன்னு ஒரு கட்சி இருக்குங்க, 1% வாக்கு கூட கிடையாது தேமுதிகவுக்கு. ஆனால் இந்த தேர்தலில் என்ன பண்ணாங்கன்னா, திமுகவோட கூட்டணி வச்சு 10 சீட்டு வாங்கினாங்க, மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வாங்கினாங்க. எத்தனை கோடி வாங்கினாங்களோ அவங்களுக்கு தான் வெளிச்சம். கோடி கணக்கில் பணம் வாங்கினாங்க, சீட்டு வாங்கினாங்க. 1% வாக்கு கூட இல்லைங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் 8% வாக்கு, நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி. சீமான் அண்ணன் நினச்சிருந்தா அதிமுகவோட போயிருக்கலாம். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் எனக்கு பணம் முக்கியம் கிடையாது,
50 சீட்டு கொடுக்குறான், 2000 கோடி பணம் தரான். எனக்கு பணம் முக்கியம் கிடையாது, இன நலனுக்காக நான் இந்த அரசியல் களத்தில் நிற்பேன்னு அண்ணன் சீமான் அவர்கள் நின்னார் பார்த்தீங்களா? பணம் வேணாண்டா, எனக்கு கொள்கை தாண்டா முக்கியம். நிற்கும் போதே அண்ணன் சீமான் அவர்கள் வெற்றி பெற்றாங்க. தமிழ் தேசிய அரசியல் வென்றிடுச்சு. தனித்துவமான ஒரு அரசியலுங்க நாம் தமிழர் கட்சி. இப்போ விஜய்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட என்ன கொள்கை இருக்குது? 5 கொள்கை தலைவர் யாருன்னு சொன்னால் கூட அவன் யோசிக்கிறான். விஜய் கட்சிக்காரன் எல்லாம், ரசிகர்கள் எல்லாம், அவன் ரசிக, அவன் அரசியல்வாதி கிடையாது, அவன் ரசிக. அவன் எத்தனை தொகுதியில் ஜெயிப்பீங்கன்னு கேட்டு பாருங்களாம். 264 தொகுதியிலையும் நாங்கள் தான் ஜெயிப்பண்ணுவான். அவனுடைய அரசியல் புரிதலே அப்படி தான். அரசியல் படுத்தப்படலை. அவங்க கேட்டால் அவர் 200 கோடி சம்பளத்தை விட்டு வந்தார், 200 கோடி சம்பளத்தை விட்டு வந்தார்னு ஒவ்வொரு மேடையிலையும் பேசுவாங்க. ஆனால் சீமான் அவர்களுக்கு பல ஆயிரம் கோடியை கொடுக்க வந்தாங்க. எனக்கு வேணாம், நான் என் மக்களுக்காக நிற்பேன். இப்படி ஒரு தலைவரை காட்ட முடியுமாங்க? தமிழ்நாட்டு அரசியலில் காட்ட முடியுமா? யாராச்சும் ஒருத்தரை காட்டுங்களாம் பார்ப்போம். ஒரே ஒரு ஆளை காட்டுங்களாம் பார்ப்போம். ஒருத்தரை காட்ட முடியாதுங்க. இப்போ நாம் அண்ணன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கோம். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறாரு பார்த்தீங்களா? அதுதாங்க உண்மையான தலைவனுக்கு அழகு. நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் ஆகச்சிறந்த ஒரு தலைவருங்க. இப்போ விஜய் தனித்து நிற்கிறாருன்னா, தனித்து நிற்கிறேன்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். அவர் எல்லாரையும் ஆட்சியில் போங்க, அதிகாரத்தில் போங்க, என் கூட வாங்க, உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குற அப்படி இப்படி அழைச்சார். கூப்பிட்டு பார்த்தாரு, எல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு மன்றாடினார். ஒரு பயம் வரலைன்னா தனித்து நிற்கிறார். ஆனால் நாம் அப்படி கிடையாது. நாம் தனித்து தான் நிற்போம், தனித்துவமாகத்தான் நிற்போம் என்று நாம் நின்றுக்கோம். அதனால் நாம் ஏற்கனவே வெற்றி பெற்றுட்டோங்க. மக்கள் மனங்களில் வெற்றி பெற்றிருக்கோம். இந்த தேர்தலில் நேர்மையாக சந்தித்தோம். பெரிய கட்சின்னு பேசுகிறது திமுக, அதிமுக பெரிய கட்சின்னு பேசுகிறது. ஆனால் என்ன பண்ணாங்க? ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க. என்னையே பார்த்தீங்கன்னா பல பேர் திண்டிவனத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்ட எத்தனை ஓட்டு வாங்குவ, உன்னால் வெல்ல முடியுமா கிண்டல் பண்ணுறது. நான் சொன்னேன், நான் ஒரே ஒரு வாக்கு வாங்கினா கூட அது எங்கள் கொள்கைக்காக விழுந்த வாக்கு. நீங்கள் பெரிய கட்சின்னு பேசுகிறீங்க, நீங்கள் இல்லைன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் நடமாட முடியாதுன்னு பேசுகிறீங்க, திராவிடம் தான் ஆகச்சிறந்த திராவிடன்னு பேசுகிறீங்க, நீங்கள் தான் ஆளுகின்ற கட்சின்னு பேசுகிறீங்க. ஆனால் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம தேர்தலை சந்திச்சிங்களா? நீ என்னைக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்தியோ அன்னைக்கு நீ தோத்துட்ட. இந்த தேர்தலை நேர்மையாக சந்தித்த நாம் தமிழர் கட்சி அரசியல் நாங்கள் வெற்றி பெற்றோம். நாங்கள் அதனால் ஒரு உண்மை உழைப்பு, கடினமான உழைப்புங்க. இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி உறவுகள் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கடுமையாக வேலை பார்த்தாங்க. அவர்களுடைய உழைப்பு என்பது அளப்பரியது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. எதிர்பார்ப்பு இல்லாமல் நாம் தமிழர் கட்சி உறவுகள் களத்தில் நின்னாங்க. பொதுமக்கள் ஆதரவு தந்தாங்க, பெரும் ஆதரவு கொடுத்தாங்க. செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் தங்களால் முடிந்த நிதி பங்களிப்பை மக்கள் கொடுத்தாங்க. எல்லா கட்சிக்காரனும் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கினா, மக்கள் பணம் கொடுத்து நமக்கு ஓட்டு போடுறான். இதுதான்டா வெற்றி. உண்மையான வெற்றியே இதுதான்டா. இந்த வெற்றியை பதிவு செய்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அதனால் மக்கள் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியை கைவிட மாட்டாங்க. நிச்சயமாக நமக்கு வெற்றி உறுதி. நம்ம உறுதியாக நம்பி நம்ம இந்த களத்தில் நம்ம நின்னோம். மக்களுடைய வரவேற்பு நமக்கு இருந்தது. ஏன்னா இந்த எதுக்காக நான் சொல்கிறேன்னா, கருத்து கணிப்பு என்ற பேரில் நாம் தமிழர் கட்சி அரசியல் ரொம்ப கொச்சப்படுத்தினேன், ரொம்ப கொச்சப்படுத்தினேன். அவர்கள்கிட்ட ஊடகம் இருக்குது, பணம் இருக்குது. அதனால் ஒரு மற்றவைன்னு போகிறது எவ்வளோ நக்கல் தன்னை திமிர்த்தனை இருந்தால் அவன் அந்த செயலை செய்வான். நீ மற்றவைன்னு போட்டலடா, நாளைக்கு அந்த மற்றவையில் எத்தனை பேர் வாக்கு செலுத்தியிருக்கான்னு உனக்கு தெரியும். படுறா எத்தனை பெரிய பூதத்தை, திரை பூதத்தை இறக்குனாலும் எங்கள் அண்ணன் சீமானுக்கு வாக்கு இருக்குது என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம். நாளைக்கு அதனை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக அமையும். முக்கியமாக மே 4ஆம் தேதி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முக்கியமான நாள். அதுவும் தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் 15 ஆண்டுகளாக நம்ம போராடுறோம், இன உணர்வை கொடுக்கிறோம். சாதியாக மதமாக பிரிந்து கிடந்த தமிழர்களை ஒன்றிணைத்தோம். நாம் சினிமா மோகத்தில் இருக்காதடா, நாம் எல்லாம் தமிழர்கள்ரா, நாம் திராவிடர்கள் அல்ல. ஒரு உணர்வை ஊட்டி வளர்த்திருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் 15 ஆண்டுகளாக. அந்த உணர்வு நாளைக்கு வெளிப்படுத்தும், நிச்சயமாக வெளிப்படுத்தும். நம்ம அரசியல் வெல்லும். முக்கியமாக இந்த தகவலை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். வரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.